கரூர் சம்பவம் நடந்தது என்ன? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியது. 25 செப்டம்பர் காலை அளிக்கப்பட்ட மனுவில் உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடக்க அனுமதி கேட்டனர். அனுமதி வழங்கப்படவில்லை. 27 செப்டம்பர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த தாவேகா சார்பில் அனுமதி கோரினர். அவர்கள் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகள் அனுமதி. கரூர் வேலுசாமிபுரத்தில் அன்றைய தினம் மொத்தம் 606 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலுசாமிபுரத்தில் கூடிய கூட்டத்திற்கு உணவு, குடிநீர் என எதுவும் மக்கள் சந்திப்பு நடத்திய கட்சி சார்பில் வழங்கப்படவில்லை. கரூர் காவல் கண்காணிப்பாளர் அட்சயா மருத்துவமனையில் எதிரில் நிறுத்தி உரையாற்ற கூறியும் பிடிவாதமாக அவர்கள் முன்னோக்கி சென்றனார்கள். பிரச்சார வாகனங்கள் முன்னோக்கி வந்தபோது கூட்டத்தின் நிலை கொலை செய்தது. மின்சாரம் தாக்குவதை தவிர்க்கவே ஜெனரேட்டர் ஆஃப் செய்யப்பட்டது. காவல்துறையினர் தான் அருகில் உள்ள மருத்துவமனை ஆம்புலன்ஸை வரவழைத்தனர். கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் அங்கு வரவில்லை. 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாவேகவினர் தாக்கியதால் மீட்பு பணி பாதிப்பு. கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு 7:47 மணிக்கு முதல் நபர் அனுமதி. 152 மருத்துவர்கள், செவிலியர்கள் கரூருக்கு வரவழைக்கப்பட்டனர். அவசர நிலையில் சமாளிக்க ஏதுவாக கூடுதலான 400 படுக்கைகள் வசதி ஏற்பாடு. அதிகாலை 1:47க்கு முதல் உடற்கூறாய்வு தொடங்கி 41 பேரின் உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டன. இப்படிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.